அந்த 2026 தேர்தல் வெற்றி என்னன்னா, எப்பயுமே என்னுடைய தலைவர் பிரச்சாரம் பண்ணும் போதுதான் விஜய் 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 தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். ஆனா வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அவர் தான் அனௌன்ஸ் பண்ணார். அப்ப தைரியமா அவர் சொன்னாரு, பெரம்பூர் தொகுதியுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லும் பொழுது சி ஜோசப் விஜய் சொன்னார். அந்த மதசார்பற்ற கொள்கை இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு சேலஞ்சா இருக்க இடத்துல, ஆம் நான் பிறப்பால் ஒரு கிறிஸ்துவன், ஆனால் வளர்ப்பால் அனைத்து மக்களாலும் நான் அங்கீகரிக்கப்பட்டவன். என்னோட சிந்தனை எல்லா மதங்களுக்கும், என்னுடைய சிந்தனை எல்லா மொழிக்கும், என்னுடைய சிந்தனை எல்லா சாதிக்கும் நான் சமத்துவமானவன். ஆனால் நான் பிறந்த ஒரு ஐடென்டிட்டியை நான் மறைக்க மாட்டேன். இந்த இடத்துலதான் தேர்தல் அரசினுடைய வெற்றி என்னன்னா, இதுவரைக்கும் நம்மளுடைய வரலாற்றில் ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து முதலமைச்சரோ இல்ல அரசியல நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல யாரும் இருந்தது கிடையாது. இந்த 26க்கான மாற்றம், உண்மையான மாற்றம், தமிழக மக்கள் ஏற்படுத்திய மாற்றம். ஒரு முதலமைச்சர் எந்த மொழின்னு பார்க்கல, எந்த சாதின்னு பார்க்கல, எந்த மதம்னு பார்க்கல, இதுதான் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வரலாற்றிலே இந்தியாவுக்கே தமிழ்நாட்டிலிருந்து நம்மளுடைய தமிழக மக்கள், குறிப்பாக நம்மளுடைய பெண்கள் ஒரு மிகப்பெரிய தேர்தல் அரசியல் வரலாற்றை உருவாக்கி இருக்காங்க. அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். அந்த அரசியலில் எப்பொழுதும் மதமும் மொழியும் பெரும்பான்மை சிறுபான்மைகள் இருக்கக்கூடாது. அரசியல் என்பது அம்பேத்கர் சொன்ன மாதிரி எல்லோரும் சமம் என்ற நிலைப்பாடுக்கூடிய அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் உருவாக்க வேண்டும். அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு.